அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஓர் உருவ வழிபாடற்ற உன்னதமான மார்க்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களூடாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உன்னதமான இஸ்லாம் மார்க்கத்தை தந்து அதிலும் எங்களை ஈமான்தாரிகளாக முஃமின்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வை எதற்கும் இணை வைக்காது, அவனை எதற்கும் ஒப்பாக்காது, அவனை மாத்திரம் வணங்குவதற்காக ரப்பு எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் யஹூதிகள் வந்து கேட்கின்றார்கள், ஸிஃப்லானா ரப்பக்கல்லதி தஅபுது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நீங்கள் வணங்கக்கூடிய ரப்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள், உங்களுடைய ரப்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அறிவித்து தாருங்கள் என்று அன்னவர்களை கேலி செய்யும் நோக்கத்தோடு, அன்னவர்களை கிண்டல் அடிக்கும் நோக்கத்தோடு கேட்கின்றார். இந்நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றிய முழுமையாக பேசக்கூடிய, அவனை பற்றி முழுமையாக தெளிவுபடுத்தக்கூடிய சூரா அல் இஹ்லாஸை இறக்கி வைக்கின்றான். குல் ஹுவல்லாஹு அஹத். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், யஹூதிகளுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் இணையின்றி தனித்தவன், அவன் எதன்பாலும் தேவை காணாதவன், அவனுடைய ஆட்சியில் அவன் மாத்திரமே என்பதை நீங்கள் கூறுங்கள். அல்லாஹு ஸமத். அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வின் பால் தேவை காண்கின்றது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளின் பக்கம் தேவை காணாதவன். அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுடைய தேவைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். லம் யலித் வலம் யூலத். அவன் எதை பெறவும் இல்லை, அவனால் எது பெறப்படவும் இல்லை. அதாவது அவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ கிடையாது, அவனுக்கு தாயோ தந்தையோ கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக ஒப்பாக எதுவும் கிடையாது. அவன் படைப்புகளுக்கு ஒப்பற்றவன், அவன் படைப்புகளின்பால் தேவை காணாதவன் என்பதை அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். இதனை யஹூதிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். இதுதான் நாங்கள் வணங்கக்கூடிய ரப்பு. அவன் அரசில் இருக்கக்கூடியவன் அல்ல, அவன் குருசியில் இருக்கக்கூடியவன் அல்ல, அவன் தஹஜ்ஜுடைய டைமுக்கு அடிவானத்துக்கு இறங்கக்கூடியவன் அல்ல. ஏறுதல் இறங்குதல் என்பது படைப்புகளுடைய தன்மையாக இருக்கின்றது. அவன் படைப்புகளுடைய தன்மைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பதாக எவ்வாறு உள்ளானோ அவ்வாறே தற்பொழுதும் உள்ளான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இதுதான் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையாக இருக்குகின்றது. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்களாகிய முஸ்லிம்களாகிய எங்களை இதே ஈமானோடு இதே நம்பிக்கையோடு மரணிக்கச் செய்து மேலான சொர்க்கத்தை ரப்பு எங்களுக்கு தந்தருள்வானாக. வாஹ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.